ஹே கைஸ் எல்லாரும் வந்துட்டீங்களே. இன்னைக்கு நாம நீங்கள் எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த கிங்டமோட ஃபைனல் எபிசோட தான் பார்க்க போகிறோம். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தாச்சுல. சரி, இனிமேலும் லேட் பண்ணாமல் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எபிசோடுக்குள்ளே போயிடலாம். இந்த எபிசோடோட தொடக்கத்தில் இப்போ இருட்ட ஆரம்பிச்சதும் ஒட்டுமொத்த அரண்மனையுமே ஜாம்பிங்க சூழ ஆரம்பிக்குதுங்க. ஒரு பக்கம் நம்ம இளவரசனும் அவர் கூட இருந்த ஆட்களும் அந்த ஜாம்பிங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாத மாதிரி ட்ராப் ஆயிட, இன்னொரு பக்கம் இந்த ராணி கூடவே நம்ம நர்ஸ் லேடி அப்புறம் இன்னும் சில காட்சுங்க இவங்க எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் இந்த ஜாம்பிங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்டு உள்ள வர ஆரம்பிக்குதுங்க. ஆனால் இங்கே இந்த ராணியோட கண்ணில் ஒரு சொட்டு பயம் இல்ல. அப்படியே கையில குழந்தையோட அரியாசனத்துல உட்காந்துக்கிட்டு நகரவே இல்லையே. இங்க இந்த காட்ஸுங்க முடிஞ்ச அளவுக்கு ஜாமிங்களை எடுத்து போராடுறாங்க. ஆனா கடைசியில யாராலுமே முடியல. எல்லாருமே அந்த ஜாமிங்கள்ட்ட கடிபட்டு அவங்களும் ஜாம்பிஸா மாறுறாங்க. அப்போதான் நம்ம நர்ஸ் லேடி நெருப்பு, அந்த ஜாமிங்களுக்கு நெருப்புனா பயம் அப்படின்னு கத்திக்கிட்டே இப்ப வேக வேகமா எப்படியோ கிஞ்ச துணி எல்லாத்தையும் வச்சு ஒரு தீப்பந்தம் ஒண்ணு ரெடி பண்றாங்க. ஆனா இங்க இந்த ராணியா சைக்கோத்தனமா, அப்பா எல்லாத்தையும் பாக்குறீங்கல்ல, நமக்கு இல்லாத அரியாசனம் யாருக்குமே கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டே சிரிச்சிட்டு இருக்க. இப்ப அந்த மொத்த ஜாமிங்களும் பிளு பிளுன்னு படையெடுத்து வந்து நம்ம ராணியை கடிச்சு கொதறுதுங்க. இங்க நம்ம நர்ஸ் லேடி எப்படியோ அந்த தீப்பந்தத்தை வச்சு அந்த ஜாமிங்க எல்லாத்தையும் கிட்ட வராத மாதிரி பயமுத்திட்டு இருக்க. அப்போ இந்த ராணி கையில வச்சு இந்த குழந்தை இருக்குல்ல, அது கீழே வந்து அழுதுட்டு இருக்கு. அது அந்த ஜாமிங்க ஒண்ணுமே பண்ணல போல இருக்கு. இந்த சத்தம் நம்ம நர்ஸ் லேடிக்கும் இப்ப கேக்குது. எப்படியோ இப்ப அங்க போயிட்டு அந்த குழந்தைய சேஃபா தூக்கிக்கிறாங்க. ஆனா இப்ப எப்படி வெளியில போறதுன்னு தெரியாம பாத்துட்டே இருக்கும்போது இந்த ஜாமிங்களுக்கு நெருப்பு தானே பயம், அப்போ நம்மளே நெருப்பா மாறிட வேண்டியதுதான் அப்படின்னு இப்ப பக்கத்துல ஒரு துணி ஒண்ணு கிடக்க போற மாதிரி அதுல அப்படியே நெருப்ப பத்த வச்சு இப்ப அத்தை இவங்களை சுத்தி போட்டுக்கிட்டு அந்த ஜாமிங்களுக்கு குறுக்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த ஜாமிங்க எல்லாம் தொட்டவே இல்லையே, எப்படியோ சேஃபா இப்ப அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வேற ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. ஆனா அப்பயும் அந்த ஜாமிங்க வந்து தட்டுன்னு தட்டுதுங்க. இப்போ இங்க நம்ம ஆளுங்களை காட்டினா நம்ம கமாண்டர் இளவரசி எப்படியா நீங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுங்க, மக்களுக்கு யாராவது ஒருத்தவங்களாவது இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்ற உண்மையை சொல்லி ஆகணும். இப்போதைக்கு நம்மளால மெயின் கேட் வழியாலாம் வெளில போக முடியாது, ஆனா பின்னாடி வழியா கார்டன் வழியா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இங்க நம்ம இளவரச தயங்குறாரு. அவருக்கு இவங்களெல்லாம் தனியா விட்டு போறதுக்கு மனசே இல்ல. அப்பதான் அந்த கார்டனை பத்தி யோசிக்கும் போது டப்புன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வருது. உடனே யாங்கிட்ட இப்போதைக்கு நம்ம கிட்ட எவ்வளவு தோட்டா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் யூஸ் பண்ணா கூட இங்க உள்ள எல்லா ஜாமிங்களையும் கொல்ல முடியாது அப்படின்னு சொல்றான். நான் கேட்டது ஜாமிங்களுக்கு இல்லையே அப்படின்னு இங்க நம்ம இளவரசர் இப்ப சொல்ல, அடுத்த சீன்ல காட்டுறாங்க நம்ம இளவரசர் அவரோட ஆட்கள் எல்லாருமே ரூஃப் டாப்புக்கு வந்துட்டாங்க. இப்ப எல்லாருமே அவங்க கையை அறுத்துக்கிட்டு ரத்தத்தை சொட்ட வர்றாங்க. இதுதான் நம்ம இளவரசரோட பிளானே. இப்ப எல்லா சைட்ல இருந்தும் அவங்க இதை பண்ண ஒட்டுமொத்த பேலஸ்ல அங்கங்கன்னு பிச்சு இருந்த ஜாமிங்க எல்லாமே இப்ப அவங்களை நோக்கி ஓடி வருதுங்க. இங்க நம்ம நிர்வாகி எல்லாம் கையை வெட்டுறதுக்கு பயந்துட்டு அப்படியே நின்னுட்டு இருக்க. இங்க நம்ம யாங்க பாக்குறான் அடிங்க அப்படின்னு இப்ப வேகமா வந்து கத்தி எடுத்து ஒரே அறுப்பு, அட்ட பாவி ஏடா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி இங்க நம்ம நிர்வாகி வழியில துடிச்சிட்டு இருக்க. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே இவங்களோட ரத்தத்தை மோப்பம் பிடிச்சிக்கிட்டு சுத்தி இருந்த எல்லா சாமிங்களும் இவங்களை நோக்கி வேக வேகமா ஓடி வர இப்ப இவங்க எல்லாரும் ரூஃப் டாப்லயே ஓட ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சாமிங்க எல்லாத்தையும் ஒண்ணு தட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த சேஸ்ல நம்ம ஆளுங்க சில பேர் கூட அந்த சாமிங்கள்ட்ட மாட்டிக்கிறாங்க. இடையில வர இந்த சாமிங்க டப்புன்னு ஒரு ட்விஸ்ட் கொடுத்ததுங்க. என்னன்னு பார்த்தா இப்ப சில சாமிங்க ரூஃப் டாப் மேலேயும் ஏறி தோத்திட்டு வருங்களாம். இங்க நம்ம இளவரசர் வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்ப ரூஃப் டாப் மேலேயும் சில சாமிங்க வந்துற இப்ப அங்க ஒரு ஃபைட் நடக்குது. செம ஃபைட். எல்லாத்தையும் நீங்க நேரா பார்த்தாதான் வேற லெவல்ல இருக்கும். இப்ப எல்லாத்தையும் நம்ம இளவரசர் போட்டு தள்ளிட, ஆனா அப்பயும் அதுங்க குறையாம வந்துகிட்டே இருக்க. இப்ப இளவரசருக்கு என்ன பண்றது, நமக்கு ஃபைட் பண்றதுக்குலாம் நேரம் இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தவர் இப்ப டப்புன்னு கத்திய வச்சு அங்க இருக்க ஓட்டுங்களை அப்படியே குத்துன்னு குத்தி சரிச்சு விடுறாரு. இப்ப வந்துட்டு இருந்த ஜாமிங்களும் அந்த ஓட்டோட சரிஞ்சு கீழே விழ இப்ப மறுபடியும் எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பின்னாடிதான் எல்லா ஜாமிங்களும் துரத்திட்டு ஓடி வந்துட்டு இருக்குங்க. இப்ப எல்லா ஜாமிங்களையும் இவங்க பிடிச்சி கூட்டு போனதுனால இங்க நம்ம நர்ஸ் லேடி இருந்த இடத்துல அந்த ஜாமிங்கெல்லாம் இப்ப கொஞ்ச நேரத்திலே போயிடுதுங்க. இப்பதான் நம்ம நர்ஸ் லேடி குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்ப அவங்க கை ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்கு. என்னடான்னு இப்ப பார்த்தா அந்த குழந்தையோட கையிலயும் அந்த ஜாம்பிங்க எல்லாம் கடிச்சு வச்சிருக்குதுங்க. இப்ப மறுபடியும் நம்ம ஆளுங்களை காட்டினா எல்லாருமே காட்டுக்குள்ள திபுன்னு ஓடி வந்துட்டு இருக்காங்க. கிண்ணியோட இதுங்க சோழியை முடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு இப்ப எல்லாருமே அந்த கார்டன் வழியா ஓடி ஒரு உறைஞ்சு போன லேக்குக்கு தான் வராங்க. இப்ப பனிக்காலம் இல்லையா, அதனால தண்ணி எல்லாமே உறைஞ்சு போய் தான் இருக்கு. இப்ப டப்புன்னு வந்துட்டு இருந்தவங்க எல்லாம் ஸ்டாப் ஆகி சறுக்கு நெருப்பாமங்களை விடுறாங்க. அது போயிட்டு அங்க லேக்குக்கு நடுவுல இருந்த ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு. அதுல போயிட்டு சொருவிக்கிட்டு இப்ப அந்த கிடமே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. இப்ப வெளிச்சம் தெரிஞ்சதுமே எல்லாரும் அங்க போயிட்டு வெயிட் பண்றாங்க. அவ்வளவுதான், இதுக்கப்புறமா சம்பவம் தான் அப்படின்னு இப்ப கொஞ்ச நேரத்திலே உருமல் சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்க எல்லா ஜாம்பிங்களும் இப்ப திபுன்னு அவங்களை நோக்கி ஓடி வர இப்போ சுடுங்கடா அப்படின்னு நம்ம இளவரசர் கத்த எல்லாரும் ஜாம்பிங்களை நோக்கி சுடுவாங்கன்னு பார்த்தா கீழே அந்த லேக் இருக்குல உறைஞ்சு போய் அதுல எல்லாரும் சுட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் பிளான், எப்படியாவது இந்த ஐஸை உடைச்சு மொத்த ஜாம்பிகளையும் இங்க வர வச்சு அதுங்களை தண்ணிக்குள்ள விட வைக்கணும் அப்படின்னு. ஆனா அந்த ஜாம்பிங்க செம ஸ்பீட்ல வர்றதுனால அது மட்டும் இல்லாம அதிகமா வருதுங்களா, அதனால இவங்களால ரொம்ப நேரம் அந்த மாதிரி சுட்டுக்கிட்டே இருக்க முடியல. அதனால இப்ப எல்லாருமே இறங்கி சண்டை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஜாம்பிங்க சரியான டஃப் கொடுக்குதுங்க இவங்களுக்கு. இவங்க சும்மா ஒரு 10 பேர் 15 பேர் தானே இருப்பாங்க. ஆனா அந்த ஜாம்பிங்க எக்கச்சக்கமா வந்துகிட்டே இருக்குதுங்க. கொல்ல குவிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க. இதுல இந்த ஜாம்பிங்கள்ட்ட கடி வாங்கினால ராணி அவ வேற இப்ப ஜாம்பியா மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கானா, செத்தாலும் உங்களை விட மாட்டேன்டா அப்படின்னுட்டு ஒரு கட்டத்துல யாராலையுமே சுத்தமா முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிராங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா போராடி இருந்தவங்க எல்லாருமே சோர்ந்து போய் ஜாம்பிங்க கிட்ட கடி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இளவரசரையும் கூட ஒரு ஜாம்பி பிடிச்சி கடிச்சு விட்டுருது. ஆனா எப்படியோ அதை போட்டு தள்ளிட்டு இல்ல இது வேலைக்காகாது, நம்மளே இதை முடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு இப்ப வேக வேகமா ஓடி வந்து ஒரு கன்னு ஒண்ணு எடுத்து ஏற்கனவே அவங்க சுட்டுட்டு இருந்த இடத்துலயே டப்புன்னு சுட்டுட்டு இப்ப கிராக் விழுந்த இடத்துல கன்னை வச்சு அட்டின்னு அடிக்கிறாரு. லைட்டா அந்த கிராக்கு கொஞ்சம்
கொஞ்சம் இப்ப டெவலப் ஆகுது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு மாதிரி வெறி ஆயிட்டாரு. அந்த இடத்துல இப்ப உட்காந்து கைய வச்சு மொங்குன்னு குத்துறாரு. வெறுங்கையாலே ஐஸ்ல குத்துனா என்ன ஆகும்? அப்படியே ரத்தம் எல்லாம் தெரிக்குது. ஆனா அது பத்தல உடையறதுக்கு. இவரும் என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துட்டே இருக்கும்போது இப்ப தங்குன்னு ஒரு சத்தம் ஒண்ணு கேக்குது. என்னன்னு அப்படியே இப்ப நிமிந்து பார்த்தா பல்கா ஒரு ஜாம்பி அப்படியே இளவரசர் நோக்கி செம வேகமா ஓடி வர, வாடா 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 உனக்காக தான்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டே இப்ப அந்த ஜாம்பி கிட்ட வந்ததுமே தூக்கி ஒரு அடி அடிக்கிறாரு. இப்ப அது விழுந்த வேகத்துக்கு ஏற்கனவே கிராக் விட்டு இருந்த அந்த ஐஸ் இப்ப பட்டார்னு உடைச்சுக்க இப்ப ஒரு செகண்ட் டாப் வியூல காட்டுறாங்க எல்லாத்தையும். அந்த ஒட்டுமொத்த இடமே ஐஸால தான் உறைஞ்சிருக்கு. இப்ப மொத்தமா கிராக் ஆகி அப்படியே டொப்புன்னு உடஞ்சு எல்லாருமே தண்ணிக்குள்ள போயிறாங்க. அவ்வளவுதான், எல்லாருமே மூழ்கிடுறாங்க. இந்த ஜாம்பிங்களும் கூடவே சேர்ந்து மூழ்கிடுதுங்க. யாருக்கும் மூச்சு பேச்சே இல்ல. நம்ம இளவரசரை காட்டினா அவரும் மூச்சு பேச்சே இல்லாம தண்ணிக்குள்ள கிடக்கும் போது இப்ப கொஞ்ச நேரத்திலே அவரோட மூக்குல இருந்து கண்ணுல இருந்து காதுல இருந்துன்னு சொல்லிட்டு இந்த ஏதோ புடுங்கெல்லாம் வருதுங்க. அந்த வைரஸுக்கு காரணமே இதுங்க தானே. அப்படியே நெலிஞ்சுக்கினா அதுங்கெல்லாம் வெளில போயிட அடுத்த செகண்டே நம்ம இளவரசர் மூச்சுக்கிறாரு. அவருக்கு மட்டும் இல்ல, இப்ப எல்லாருக்குமே அதே மாதிரி புடுங்கெல்லாம் வெளில போனதுமே முழிப்பு வந்துருது. இப்ப எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீந்தி தண்ணியை விட்டு மேல வந்துடுறாங்க. நம்ம நிர்வாகிலாம் எப்படி நம்ம தான் ஜாம்பிகள்கிட்ட கடி வாங்கினோமே அப்புறம் எப்படி நம்ம போஸ்டோம் அப்படின்னு கேட்கும்போது இளவரசனும் அதான் எனக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு வந்து ஜாம்பிங்களுக்கு தண்ணினா வீக்னஸ் தெரியும். ஆனா இந்த தண்ணினால அந்த புழு எல்லாம் வெளில போயிட்டு சரியாகும்னு இவருக்கு தெரியாது போல இருக்கு. இப்ப அடுத்த நாள் காலையில தான் நம்ம இளவரசர் அவரோட ஆட்கள் எல்லாருமே பேலஸோட கேட்டை திறந்துட்டு வெளியில வராங்க. அங்கதான் அந்த வெள்ளதாடி மந்திரி அப்புறம் அந்த ஜெனரல் மத்த தப்பிச்சவங்க அந்த ஜெயில இருந்து வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே இருக்காங்க. நம்ம இளவரசரை பார்த்ததுமே எல்லாரும் அவருக்கு ஒரு வணக்கத்தை வைக்க நம்ம இளவரசர் ஜெனரல்ட்ட உடனே நம்ம கிட்ட இருக்க எல்லா படை வீரர்களையும் உடனே இங்க வர சொல்லுங்க, சீக்கிரமா ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் அந்த ஜாம்பிங்களோட உடம்ப டிஸ்போஸ் பண்றதுக்கு தான். இப்ப அந்த வேலை தான் போயிட்டு இருக்கு. இங்க நம்ம நிர்வாகி தான் எங்க என்னோட நர்ஸ் லேடி போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தவிச்சிட்டு இருக்கான். அதே டைம்ல இங்க நம்ம இளவரசர் வெள்ளதாடி மந்திரி கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதை கேட்ட வெள்ளதாடி மந்திரி செம ஷாக் ஆகுறாரு. அப்பதான் நம்ம கமாண்டர் அங்க வந்து நாங்க எல்லா இடத்துலயுமே தேடிட்டோம், ஆனா ராணியோட பையனை மட்டும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்ல வெள்ளதாடி மந்திரி லைட்டா டென்ஷன் ஆகுறாரு. இல்ல நமக்கு எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சாகணும், உடனே கண்டுபிடிச்சு கொண்டாகணும். அந்த குழந்தை உயிரோட இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். இன்னுமே வில்லன் மந்திரியோட குடும்பத்துக்கு விசுவாசமானவங்க இந்த நாட்டை சுத்தி பல இடங்கள்ல இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களோட வம்சத்துல உள்ளவங்க உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா எப்ப வேணாலும் உங்களுக்கு எதிராக புரட்சி நடக்கலாம். அதனால அந்த குழந்தைய கொண்டுட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல இளவரசேன்னு சொல்லும்போது நம்ம இளவரசர் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு, தயங்குறாரு. இந்த டைம்ல நம்ம யாங் நர்ஸ் லேடியை தேடிட்டு தான் அரண்மனை ஃபுல்லா அலைஞ்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு இடத்துல நம்ம நர்ஸ் லேடியோட அவங்க அந்த மெடிக்கல் டூல்ஸ் எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்களா ஒரு பவுச், அதை கண்டுபிடிக்கிறான். இப்ப அதை எடுக்கலான்னு போகும்போது இவ்வளவு நேரம் அங்க பக்கத்துல செத்து கிடந்த ஒரு ஜாம்பி ஒண்ணு இப்ப பொசுக்குன்னு உயிர் வந்து நம்ம யாங்க பார்த்து அப்படியே சீருமா இந்த வச்சுக்கோ அப்படின்னு அது நெத்திலே ஒரு புல்லட் ஒன்று இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை போயிட்டு நம்ம இளவரசர் கிட்ட சொல்லிடுறான். இப்ப கட் பண்ணா நம்ம இளவரசர் அவங்க அரச வம்சத்தோட நினைவாலயம் மாதிரி இருக்கு. அங்கதான் இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண அரசர்களோட வரைபடம், அவங்க அந்த ஆட்சி காலத்துல என்னெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட வரலாறு எல்லாத்தையுமே நினைவுக்காக வச்சிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்குள்ள நம்ம இளவரசர் வராரு. இங்கதான் எங்களோட அரச வம்சத்தோட அத்தனை வரலாறும் அடங்கியிருக்கு. செத்து போனதுக்கு அப்புறமும் கூட இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணவங்களை கௌரவிக்கிற விதமா தான் அரியாசனத்தோட அவங்களோட படத்தையும் வச்சிருக்காங்க. அதே வரிசையில தான் எனக்கும் என்னோட அப்பாவுக்கும் கூட 2 அரியாசனம் இருக்கு. இப்ப என்னோட அரியாசனத்தை விட்டு நீ வெளியில வா அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம நர்ஸ் லேடி கையில குழந்தையோட அப்படியே மெதுவா வெளியில வராங்க. இவ்வளவு நேரமா அதுக்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஆனா இப்ப அந்த குழந்தை கையில ஜாம்பி கடிச்சிருக்கத பார்த்ததுமே டக்குன்னு நம்ம இளவரசர் கத்தியை நீட்டி இந்த குழந்தையும் கடி வாங்கிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது நம்ம நர்ஸ் லேடி ஆனா இல்ல இளவரசே, கடி வாங்கினதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் அதை சரி பண்ணிட்டேன். இப்ப குழந்தை நல்லா தான் இருக்கான், தயவு செஞ்சு இவனை எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கும் தெரியும் இவனை எதுவும் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு, நீங்க அப்படி பண்ற ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்ல இப்பதான் ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஒன்னதை காட்டுறாங்க. அதுல நம்ம இளவரசர் கேட்டிருப்பார்ல ஒரு டைம் நம்ம நர்ஸ் லேடி அரண்மனைக்கு போக சொல்லி நம்ம இளவரசருக்கு நல்லாவே தெரியும் ராணி வச்சிருக்க குழந்தை வந்து நம்ம ராயல்காரோட பையன் தான் அப்படின்னு. அதனாலதான் நம்ம நர்ஸ் லேடி கிட்ட அரண்மனைக்கு போயிட்டு அவனை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ, கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த விஷயத்தை காமிச்சிட்டு இப்ப நம்ம நர்ஸ் லேடி சொல்றாங்க இவ்வளவு அக்கறையோட இவனை பாத்துக்க சொல்றேன், நீங்களே அவனை கொல்லுவீங்க? கண்டிப்பா மாட்டீங்க, இவனை நான் ஃபுல்லா சரி பண்ணிட்டேன், இவன் மான்ஸ்டரா மாற மாட்டான், இவனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனா இங்க நம்ம இளவரசரா இவன் உயிரோட இருக்க வரைக்குமே எனக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கத்திய வேகமா ஓங்க நம்ம நர்ஸ் லேடி அலற சத்தம் தான் கேக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்றாங்க. இப்போ ஒரு 3 மாசம் கழிச்சு காட்டுறாங்க அந்த ஜாம்பிகளை வந்து இனிமே டிஸ்போஸ் பண்ற அந்த ப்ராசஸ் தான் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா நாடு ரீஸ்டோர் ஆக ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாரும் திரும்ப பழைய நிலைமைக்கு மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு 7 வருஷமும் ஓடி போயிடுது. நாடு திரும்பவும் பழைய நிலைமைக்கே வந்துருச்சு, முதல்ல நம்ம பார்த்த மாதிரியே. இப்ப அந்த நாட்டோட அரசரா யாரு இருக்கா அப்படின்றத நம்ம காட்டுறாங்க. பார்த்தா ஒரு சின்ன பையன். இன்னைக்குதான் அரண்மனையில ஒரு நினைவு நாள் ஒண்ணு வச்சிருக்காங்க, இவங்களோட மூதாதையர்கள் எல்லாரையுமே நினைவு கூறுற மாதிரி. சோ அந்த ஃபங்க்ஷன் தான் போயிட்டு இருக்கு. ஆனா அந்த பையனை பார்த்தா ரொம்ப சோகமா இருக்க மாதிரி தெரியுது. இந்த பையனுக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி ஜாம்பி இந்த பிரச்சனைகள் எதுவுமே. இவன் பிறந்ததுல இருந்து இந்த விஷயம் எதையுமே அவன்கிட்ட சொல்லாம வளர்த்த மாதிரி தான் தெரியுது. இப்ப கூட அவன் கூட இருக்கவங்கள்ட்ட இதெல்லாத்தையும் பத்தி கேட்கும்போது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயம் எல்லாம் பொதுவா அரசர்களுக்கு சொல்லப்படக்கூடாத அரசே அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆள் யாருன்னு தெரியுதா? இடையில நம்ம இளவரசர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்க ஒருத்தவரை போய் பார்த்திருப்பான்ல, ராயல் பிளட் சொந்தம் அப்படி எல்லாம் பேசியிருப்பான்ல, அவர் தான். அவர் அப்போதைக்கு தண்டனையில இருந்திருப்பாரு, நாட்டை விட்டு வெளியேற்றிருப்பாங்க. ஆனா இவர் இளவரசருக்கு சொந்தக்காரர் தான். அது மட்டும் இல்லாம கூடவே தான் நம்ம நிர்வாகியும் இருக்காரு. அவரும் செகண்ட் ஸ்டேட் கவுன்சிலரா ப்ரமோட் ஆயிட்டாரு. இங்க அந்த குட்டி அரசர் 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர்னால என்னோட அம்மா அப்பா அண்ணனி எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு கோர்ட் லேடியா இருந்தவங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது
போது என்ன நடந்துச்சுன்னு நான் எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது, நீங்களும் சொல்ல மாட்டீங்கன்னு ரொம்ப கவலைப்படும் போது நம்ம நிர்வாகி தான் வந்து ஏதோ சமாளிச்சு அனுப்பிச்சு விடுறாரு. ஆனா அதுக்கப்புறமா இந்த நிர்வாகியும் சொந்தக்காரரும் அரசர் அவரோட அம்மா அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சதுன்னா அவர் ரொம்பவே கஷ்டப்படுவாரு. அதனால அது தெரியாம இருக்கிறது நல்லதுன்னு இவங்க இந்த மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது இதாங்க பணிப்பெண்ணா இருக்க ஒருத்தவங்க கேக்குறாங்க, இவங்க யாருன்னு நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், வேற யாரும் இல்ல நம்ம ராயல் கார்டோட மனைவி தான். இப்ப அவங்க பேசிட்டு போயிட்டு இருந்தது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நினைச்சு நம்ம நிர்வாகியும் வருத்தப்பட்டுட்டே இருக்கும்போது அப்பதான் நம்மளோட யாங் இருக்கான்ல அவன் நம்ம நிர்வாகியை வந்து பாக்குறான். இப்ப இவன் எல்லாரும் வருத்தப்பட்டு இருந்தவரு யாங்க பார்த்ததுமே ரொம்ப குஷி ஆயிட்டாரு. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் சகஜமா பேசிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் பல நாள் கழிச்சு பாக்குறதுனால ரெண்டு பேரும் இத்தனை நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னு பேசிட்டு இப்பதான் நம்ம யாங்க கேக்குறான் அரசர் எப்படி இருக்காரு அப்படின்னு போது அவருக்கு என்ன, அவர் நல்லா தான் இருக்காரு, இளவரசர் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல அரசரா வருவாருன்ற மாதிரி சொல்றான். இப்பதான் ஒரு பிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. நம்ம இளவரசர் கடைசியா கத்திய வாங்கிருப்பார்ல அந்த சின்ன குழந்தைய கொல்ற மாதிரி, ஆனா உண்மையாவே அவர் கொன்றிருக்க மாட்டாரு. அதுக்கு பதிலா நம்ம நர்ஸ் லேடி கிட்ட உன்னை நான் நம்பலாம்ல, அந்த குழந்தைக்கு எந்த நோயும் இல்ல, அவன் ஜாம்பியா மாற மாட்டான்லன்னு கேட்கும்போது என்ன நம்புங்க இளவரசே, நான் இந்த குழந்தைய முழுசா சரி பண்ணிட்டேன், அந்த புழு எல்லாத்தையுமே என்னோட உடம்புல இருந்து வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னது தான் இவர் கொஞ்சம் மனசு இறங்குறாரு. ஆனா அப்போதான் இந்த வெள்ளதாடி மந்திரியும் மத்த ஆளுங்க அவங்க எல்லாரும் வராங்க. நம்ம கமாண்டர் எல்லாம் வந்து இல்ல இளவரசே, நீங்க கண்டிப்பா அவனை கொண்டுதான் ஆகணும், இந்த குழந்தை இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான், நாட்டுக்கு ஒரு அரசன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இளவரசரும் நீங்க சொல்றது சரிதான், நாட்டுக்கு ஒரு அரசன் தான் இருக்கணும், ஆனா அது நிச்சயமா நானா இருக்க முடியாதுன்னு சொல்ல எல்லாரும் இளவரசே அப்படின்னு பாக்குறாங்க. ஆமா எல்லாரும் இந்த குழந்தையோட முகத்தை ஒரு தடவை பாருங்க, இப்போதைக்கு என்ன விட இவன் தான் இந்த நாட்டுக்கு தேவை. இங்க பிறக்கும் போது எல்லாருமே நல்லவங்களா தான் பிறக்கிறாங்க, ஆனா அவங்க நல்லவங்களா வளர்றதும் கெட்டவங்களா வளர்றதும் அவங்கள வளர்க்குறவங்களோட கையில தான் இருக்கு. இப்ப இங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல, இவனை ஒரு நல்ல அரசனா வளங்க, இவன் கூடவே இருந்து எப்பயும் இவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க, எனக்காக இதை நீங்க பண்ணுவீங்கன்னு நம்புறேன். அது மட்டும் இல்லாம இவனோட அம்மா அப்பா எனக்கெல்லாம் என்ன நடந்ததுன்னு இவனுக்கு எப்பயுமே தெரியக்கூடாது, நாங்க எல்லாருமே ஒரு போர்ல இறந்துட்டதா வரலாற்றை மாற்றி எழுதுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில எனக்கு பதவி வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் போங்கடான்னு போயிடுறாப்ல நம்மாலு. இதெல்லாத்தையும் இப்ப அவங்க நினைச்சு பார்த்துட்டு அப்படியே நமக்கும் என்ன ஆச்சுன்னு காமிச்சிட்டு இப்பதான் நம்ம நிர்வாகி சரி நர்ஸ் லேடி எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க தான் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்கன்னு இப்போ ஒரு மருத்துவ குறிப்பு ஒன்று கொடுக்குறான். அதுல ஃபுல்லா இந்த உயிர்ப்பிக்கிற செடியை பத்தி தான் டீட்டெயிலான குறிப்பு எல்லாமே இருக்கு, எல்லாம் நம்ம நர்ஸ் லேடி ஸ்டடி பண்ணதுதான். நிர்வாகியும் இப்ப பார்த்துட்டு இன்னுமேவா இந்த உயிர்ப்பிக்கிற செடியை பத்தி அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதான் 7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நோயை நம்ம முழுசா அழிச்சிட்டோமே அப்படின்னு போது இப்பதான் யாங்க சொல்றான் இல்ல நம்ம தான் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா அதை நம்ம இன்னும் முழுசா அழிக்கவே இல்லை, இந்த மாதிரி உயிர்ப்பிக்கிற செடி நம்ம இருக்க பகுதியில மட்டும் வளரல, இன்னும் ஏகப்பட்ட பகுதியில வளருது, நாங்க சில பகுதியில உள்ள உயிர்ப்பிக்கிற செடியை கூட கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த செடி இந்த நாடு முழுக்க எக்கச்சக்கமான இடத்துல வளருது அப்படின்னு சொல்ல இப்போ ஒரு சீன் ஒண்ண காட்டுறாங்க. நம்ம நர்ஸ் லேடி இளவரசர் யாங்கு இவங்கள தான் காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே இப்ப ஏதோ ஒரு இடத்துல இந்த உயிர்ப்பிக்கிற செடியை தேடி தான் வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல இந்த உயிர்ப்பிக்கிற செடியை நம்ம நர்ஸ் லேடி கண்டுபிடிச்சு இளவரசர் கிட்ட சொல்ல நம்ம யாங்கு போயிட்டு அங்க பக்கத்துல இருந்த ஒருத்தரை கூட்டிட்டு வரோம். அவர் தான் இந்த ஊரோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளவரசரும் பார்த்துட்டு ஏங்க இந்த செடி எப்படி இங்க வளருது அப்படின்னு கேட்கும்போது இந்த ஊர் தலைவரும் அவரோட பையனும் இந்த செடியை நாங்க தான் இங்க விதைச்சோம் அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. என்னங்க சொல்றீங்க, இந்த செடி எதுக்கு நீங்க வளர்க்க பாத்தீங்க அப்படின்னு போது அது என்னோட பையன் தாங்க வேலைக்காக ஒரு வியாபாரி கூட சைனா வரைக்கும் போயிருந்தான், திரும்பி வரும்போது எங்கேயோ இந்த செடியை வாங்கிட்டு வந்தான், ஏதோ உயிர்ப்பிக்கிற செடி செத்தவங்க எல்லாத்தையும் உயிரோட கொண்டு வரும் அப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் நாங்க அதை விதைச்சு வச்சோம், கொஞ்சம் காசு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம், ஆனா நாங்க சொன்ன எதையும் யாரும் நம்பல, அதனாலதான் நாங்க அப்புறம் இந்த செடியை எங்கேயே விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஆனா இங்க நம்ம ஆளுங்களுக்கு தானே தெரியும் இதோட சீரியஸ்னஸ். சோ இந்த விஷயத்தை இப்ப நம்ம யாங்க நிர்வாகிட்ட சொல்ல என்னடா சொல்ற, எதுக்குடா அவ்வளவு ஆபத்தான செடி எல்லாத்தையும் வாண்டடா வளர்க்குறானுங்க, அவன் நிஜமாவே உண்மையா தான் சொல்றான்னு உனக்கு தெரியுமானும் போது கண்டிப்பா, ஏன்னா அந்த செடியை வித்தவனுங்க அவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லியிருக்கானுங்க, எப்படி செத்தவங்களை திரும்ப உயிரோட கொண்டு வரணும், எப்படி இதை பயன்படுத்தணும்னு எல்லா விஷயத்தையும் அவங்கிட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க, அதனாலதான் இதை பத்தி உங்களை எச்சரிச்சுட்டு அப்படியே அந்த மருத்துவ குறிப்பையும் கொடுத்துட்டு போறதுக்காக தான் என்ன இளவரசர் அனுப்பி வச்சாரு. சரிடா இப்ப இளவரசர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்க நம்ம யாங்கும் அவர் இப்ப அந்த செடியை வித்த அந்த ஆளை தேடி தான் போயிருக்காரு அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்லயே இவங்களோட நாட்டுல இருந்து பல கிலோமீட்டர்கள் தள்ளி வடக்கு பகுதியில ஒரு கிராமத்தை காட்டுறாங்க, ஒரு கைவிடப்பட்ட கிராமம். அங்க அந்த உயிர்ப்பிக்கிற செடியை பத்தி எதுவும் தெரிய வருதா அப்படின்னு தேடும்போது அப்ப நம்ம நர்ஸ் லேடி ஒரு இடத்துல அந்த உயிர்ப்பிக்கிற செடியவும் கண்டுபிடிக்கிறாங்க. இதை நம்ம இளவரசர் கிட்ட வந்து சொல்ல அப்போ ஜங்குன்னு ஏதோ ஒரு சலங்க சத்தம் கேக்குது. அப்படியே கட் பண்ணி நம்ம நிர்வாகியை மறுபடியும் காட்டுறாங்க. அவன் நர்ஸ் லேடியோட அந்த மருத்துவ குறிப்பை தான் எடுத்து படிச்சிட்டு இருக்கான். இந்த உயிர்ப்பிக்கிற செடிக்கு பின்னாடி இன்னும் பல மர்மங்கள் மறைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க எழுதியிருக்க அந்த சஸ்பென்ஸான பேக்ரவுண்ட் பிஜிஎம் உடைய அதே நேரத்துல இங்க அரண்மனையில இருக்க இளவரசரை பாத்துக்கிறதுக்காக அவரோட பணியாளர் வந்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. அப்பதான் இளவரசரோட கையில காட்டுறாங்க சின்ன வயசுல அந்த ஜாம்பி கடிச்சிருக்கும்ல 7 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த காயம் தழும்பா மாதிரி இன்னும் அப்படியே இருக்கு. மறுபடியும் இங்க நம்ம இளவரசர் அப்புறம் அவங்களோட ஆட்கள் எல்லாரையும் காட்டினா இந்த சலங்க சத்தம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை நெருங்கி வர ஆரம்பிக்குது. இவங்க எல்லாரும் ரெடியா பார்த்துட்டே இருக்கும்போது இப்போ ஒரு ஜாம்பி அப்படியே திடீர்னு ஓடி வருமா. நம்ம இளவரசர் சறுக்கி கத்தி எடுத்து ஒரே வீசுதான் தலை தனியா வந்து விழுந்துருச்சு. நம்ம நர்ஸ் லேடி பாக்குறாங்க அந்த ஜாம்பியோட கால தான் சலங்க இருக்கு, அதனாலதான் சத்தம் கேட்டிருக்கு. ஆனா அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது இப்ப கொஞ்ச நேரத்திலே ஜல்லுன்னு சலங்க சத்தம் இப்ப டபுள் ட்ரிபிளா கேக்குது. எல்லாரும் இப்ப அவங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த காட்டுக்குள்ள பாக்குறாங்க. அவ்வளவுதான் சம்பவம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் இப்ப மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்க அப்படியே கட் பண்ணி இப்போ ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த ஆடு மாடுங்கள்லாம் இருக்கும்ல அந்த தொழுவ மாதிரி இருக்கு. இப்போ அந்த இடத்துல பார்த்தா இந்த சலங்க சங்கிலின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஏதோ மனுஷனோட கையெல்லாம் தனியா பிஞ்சு போய் கிடக்கு. அப்படியே ஜூம் பண்ணி போனா இந்த ஜாம்பிங்களெல்லாம் யாரோ கூண்டுக்குள்ள
அடைச்சு வச்சிட்டு இருக்காங்க. அதுங்கெல்லாம் வெளியில வர துடிச்சிட்டு இருக்குங்க, கத்துதுங்க. ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஜாம்பிங்களை யாரோ இந்த கூண்டுங்களுக்குள்ள அடைச்சு வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இப்ப நல்லா ஜூம் பண்ணிக்கிட்டே போக இங்க நம்மளோட குட்டி அரசர் இருந்தார்ல அரண்மனையில, அவர் நல்லா தூங்கிட்டே இருக்கும்போது இப்ப அவரோட கையில அந்த தழும்பு இருந்துச்சுல, அதுல இருந்து இப்போ ஒரு புழு ஒண்ணு, இது என்ன புழுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கையிலேருந்து நெலிஞ்சுக்கிட்டே அவரோட தலைக்கு போக அதை காமிச்சுக்கிட்டே இப்ப இந்த துழுவத்துல யார் இந்த ஜாம்பிங்களெல்லாம் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. பார்த்தா ஒரு பொண்ணு. சோ இந்த பொண்ணு தான் ப்ராபப்ளி எல்லாருக்கும் அந்த உயிர்ப்பிக்கிற செடியை வித்திருக்கணும். நம்ம இளவரசர் தேடி வந்ததும் இந்த பொண்ணை தான். ஆனா இந்த பொண்ணு யாரு, எப்படி இந்த பொண்ணுக்கு இந்த செடியை பத்தி தெரியும், எதுக்காக இந்த பொண்ணு இந்த ஜாம்பிங்க எல்லாத்தையும் கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றா, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த சீசன் வந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த பொண்ணை பத்தி ஒரு படம் ஒண்ணு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அது ஒரு படம் இல்ல, ஸ்பெஷல் எபிசோடா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணுங்க, சீக்கிரமாவே நம்ம அதை பார்க்கலாம். உங்களை அந்த படத்தோட வந்து பாக்குறாங்க.